வணக்கம். எல்லாரும் சுகமா இருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ரீவைண்ட் ரெட்ரோ அந்த கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, பழைய வீடியோஸ் எல்லாம் முத்துக்களான வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்னு. அதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நிறைய தடவை நம்ம சப்ஸ்கிரைபரான மிஸ்ஸஸ் நளினி மேடம் வந்து எனக்கு இட்லி பேட்டர்லாம் போடுங்க, இட்லி பேட்டர் போடுங்கன்னு 2-3 தடவை அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துட்டாங்க. அவர்களுக்காக இன்னைக்கு இட்லி பேட்டர், அது மட்டும் இல்ல சூப்பரான ஒரு இட்லியும் அதோட இட்லி பொடியும் நம்ம சேர்த்து சொல்லி தரோம். 2 in 1 வாங்க. ரெட்ரோ ரீவைண்ட் 2 உங்களை அழைச்சிட்டு போறேன். வெல்கம் டு பிரிம்ஸ் vlog வேர் குக்கிங் இஸ் டிலைட். எல்லோரும் நலமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த vlogகையும் நான் ஆரம்பிக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதே டிஃபன் சீரீஸ்ல இது மாதிரி இந்த ரெசிபி பண்ணு அப்படின்னு கேட்டிருந்தோ அதை விட்டுருந்தேன்னா ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்காக என்னோட கமெண்ட் செக்ஷனை படிக்கும்போது ஒரு 2-3 விஷயம் ரிப்பீட்டடா வந்தது. அதுல ஒன்று இட்லி மேக்கிங் எப்படி அப்படிங்கிறதும், ரெண்டாவது இந்த இட்லி மிளகாய் பொடி. இட்லி வந்து சவுத் இண்டியன்ஸோட ஸ்டேபிள் ஃபுட். இது நாட் ஒன்லி இன் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட் இட் இஸ் அ யூனிவர்சலி அக்செப்டட் பிரேக்ஃபாஸ்ட். உடம்புக்கு எந்த தீங்கியும் விளைவிக்காது. இந்த இட்லியோட டெக்ஸ்சர் வந்து சாஃப்டா அந்த மல்லிப்பூ மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வரதுக்கு பல பேர் பல யுத்தி எல்லாம் யூஸ் பண்றாங்க. அவளை வந்து ஊற வச்சு அரைக்கிறாங்க. ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அரைக்கிறாங்க. ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இட்லி வேணும் அப்படிங்கிறதுக்காக ரவையை சேர்த்து அரைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. நான் இதெல்லாம் சேர்த்தது இல்லை. நான் சேர்க்கறது வெந்தயம் மட்டும்தான். அது கூட பல நேரம் நான் மறந்து போயிடுவேன். அப்படி இருந்தாலும் இட்லி ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இது வரைக்கும் பிரிம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இப்போ vlogக்குள்ள போலாம். இட்லி மாவு அரைக்கிறதுக்கான ரேஷியோஸ் என்னன்னு சொல்ல போறேன். 1 கப் உளுந்துக்கு 5 கப் இட்லி அரிசி, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது 3 தான் மெயின் இன்கிரிடியன்ஸ். வெந்தயத்தை மறந்தா கூட, பல சமயம் நான் மறந்துடுவேன், மறந்து நான் அரைச்சா கூட இட்லி மல்லிகை பூ போல வரும். ரேஷியோ மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா வேன் காண்ற உளுத்தம் பருப்பா இருந்தது அப்படின்னா 1 டம்ளர் போரும். உளுந்து வந்து வேன் காணாது, அதாவது உபரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புசு புசுன்னு வராது அப்படின்னா 1.5-2 அளவு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு. அடுத்து ஊற வைக்கிற டைம். என்ன பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட் ஊற வைக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். மார்னிங் எழுந்தோட முதல் வேலையா இதை அரைச்சு எடுத்து வச்சிடலாம். குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த அரிசியும் உளுந்தும் ஊற வைக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் உளுந்து போடுறேன். அரைக்கும் டைம் பத்தி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். ரொம்ப நேரம் இந்த உளுந்து அரைச்சாதான் அது ஜம்முன்னு இட்லி வரும் அப்படின்றது மித். எப்பயுமே உளுந்து அப்படி அரைக்கும் நேரம் அப்படிங்கிறது நல்லா வேன் காணும் உளுந்தா இருந்ததுன்னா 15 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு எந்த வேலையுமே தராது. எனக்கு இந்த உளுந்தோட தன்மைகள் வேன் காண்றதா காணாததா இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐம் அ பேச்சுலர். இல்ல நான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, பேசிக் தெரிஞ்சுக்கிற விரும்புறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியா இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்றேனே. நல்லா உளுந்து அரைஞ்சோன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோம்னா அதுல இருந்து ஒரு துளி உளுந்த மாவை எடுத்து இந்த தண்ணியில போட்டா மேல அது மிதக்கும், தண்ணியோட கலந்துராது. அதை எடுத்தாலும் கையோட ஜம்முன்னு வரும், ஒட்டாம. தாமரை இலையில இருக்கிற தண்ணி போல அப்படி ஒட்டாம வருது பார்த்தலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுத்து அப்படின்னா அரைச்ச உளுந்த மாவை எடுத்து பாத்திரத்துல போட்டுட்டு அடுத்து அரிசியை போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து அரிசி அரைக்கும் டெக்ஸ்சர் எப்படின்னா, ஃபுல்லா கொழன்னு மாவா அரைக்காம ஒரு திப்பிரியா அரைக்கணும். எப்படின்னா கையில எடுத்து பார்த்தா ஒரு 2-3 ரவை கையில திட்பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அரிசியை அரைச்சுக்கலாம். அந்த அரிசி மாவை உளுந்து அரைச்சு வச்சது மேல போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நன்னா ஒரு 30-20 தடவை மேலையும் கீழையுமா நல்லா கலந்து விடணும். கலந்து விடுறதுனால 2 பயன். ஒண்ணு வந்து நல்ல ஃபெர்மெண்டேஷனுக்கு நம்மளோட கையில இருக்கிற வார்ம்னஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது உளுந்தும் சரி அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆயிடும். எப்ப இட்லி வாத்தாலும் ஒரே டெக்ஸ்சர்ல வரும். நீங்க கலந்து விடாம விட்டீங்கன்னா முதல்ல வாக்குற இட்லி எல்லாமே சப்பட்டையா வரும், கடைசியில வாக்குறது எல்லாம் குண்டா வரும். 5 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சம்மர் சீசன் நல்லா பொங்கி வந்துடும். அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் டேஸ் வந்து 3-4 நாளுக்குள்ள தீத்துருங்க. ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு வராம இருக்கும். சோ அடுத்து மோஸ்ட் வாண்டட் ரெசிபியான இட்லி மிளகாய் பொடி. இதுவும் ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் படி நிறைய வேரியேஷன்ஸோட பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறது பேசிக்கா எல்லாரும் காமனா பண்ணக்கூடிய ஒரு இட்லி மிளகாய் பொடி தான். இதுல வேற என்னென்ன இன்கிரிடியன்ட் சேர்க்கலாம், வேரியஸ் ஆப்ஷன் என்ன அப்படிங்கறதையும் நான் பண்ணும் பொழுதே உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஒரு சாஸ் பேன்ல ஒரே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி
ஊத்திக்கலாம். ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுக்கணும். கொஞ்சம் பொறுமையா வறுக்கணும். அது மீடியமும் இல்ல சிம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்த இந்த ஸ்டேஜ்ல நாம இதை தட்டுல எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து நம்ம போட போறது வெள்ளை உளுத்தம் பருப்பு. அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு 130 கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்க்கிறேன். கடலைப்பருப்போட உளுத்தம் பருப்போட குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனா செவக்க வறுக்கணும். இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து நாம சேர்க்க போறது எள்ளு. நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு தான் சேர்க்கிறேன். கருப்பு எள்ளு சேர்த்தாலும் பாதகம் இல்ல, கலர் தான் கொஞ்சம் கருப்பா வரும், அவ்வளவுதான். வெள்ளை எள்ளும் படபடபடன்னு பொரிஞ்சிரும். இந்த மாதிரி இதையும் கருக விடாம லைட்டா செவக்க தான் விடணும். இந்த பொரியற சத்தம் அடங்கினா நல்லா இதெல்லாம் வறுபட்டிருக்கும். கோல்டன் ப்ரௌனா இந்த மாதிரி வந்தோம்னா நாம இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி, நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா அதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பொரிச்சு எடுக்கணும். அது பொரிச்சாதான் மிக்சியில நல்லா அரைப்படும். அதனால நல்லா எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுக்கலாம். சாதாரண பெருங்காய பவுடர் போடுறவங்க அரைக்கும் போது மிக்சியில டைரக்டாவே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போறது 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 25 காஞ்ச மிளகாய். நான் சொன்ன அளவுகளுக்கு 25 காஞ்ச மிளகாய் கரெக்டா இருக்கும். சோ அதையும் நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லயே இந்த மிளகாய் பொடிக்கு தேவையான உப்பை போட்டு ஒரு 2 வறுத்துட்டு எல்லா வறுத்த சாமான்களும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடியை கூட சப்பு கொட்டி சாப்பிடுறதுக்கு மெயின் இன்கிரீடியண்டா இருக்கிறது வெல்லம். நான் இதுல 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கிறேன். திதிப்பு பிடிக்கிறவங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்கலாம். சோ இதை சேர்த்து ரொம்ப மைய அரைக்காம 1-2 இருக்கிற மாதிரி நாக்குல தென்படுற மாதிரி இதை அரைச்சுன்னு வரலாம். மிளகாய் பொடி இதுதான் ஸ்டாண்டர்ட் மெத்தட் போடுற சாமான்கள். வேற என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா, இந்த நவதானியங்கள்ல நிறைய சேர்க்கிறாங்க. இப்போ மெயினா கொள்ளு சேர்க்கிறாங்க, கேழ்வரகு சேர்க்கிறாங்க, பொட்டுக்கல்லைய வறுத்து சேர்க்கிறாங்க. சேர்க்கிற சாமான்களுக்கு தேர்ந்த மாதிரி உப்பையும் காய்ந்த மிளகாவையும் கூட்டி போட்டுக்க வேண்டியதான். இப்ப இட்லியை குத்து எப்படி வந்ததுன்னு உங்கள்கிட்ட காட்ட வேண்டாமா? இப்ப இட்லி குத்தின்னு இருக்கேன். இட்லி தட்டுல நல்லெண்ணெயை தடவி இட்லியை குத்த ஆரம்பிக்கலாம். சின்ன குழந்தைகள் வீட்டுல இருந்தா அப்படின்னா நெய்யை தடவி இட்லி குத்திட்டாங்க. 10-15 நிமிஷம் மீடியம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி இட்லி போல சுட சுட ஆவி பறக்க இட்லி ஜம்முன்னு ரெடி ஆயிடுது. பிளேட்டிங்க பார்ப்போம். அதை தவிர இப்ப டிராவலுக்கு போறோம்னா எப்படி இந்த மிளகா பொடியை தடவி பார்சல் பண்றது அப்படிங்கறதையும் பார்ப்போம். வாங்கும். இட்லி தட்லியும் ஒட்டாம எப்படி துள்ளி குதிச்சு நம்ம இட்லி ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்க. சாஃப்ட்னஸ் இப்ப பாத்துட்டு இருக்கேன். இட்லி மிளகாய் பொடி தடவின இட்லி ஜம்முன்னு பார்சல் ரெடி ஆயிடுது. எடுத்துட்டு ஜம்முன்னு நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு அழகான வீடியோல அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இட்லி வித் 1 pot குருமா எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். அது வரைக்கும் this is Priya Ramkumar signing off. Stay safe, stay strong. Thanks for watching. Bye bye.